அந்த அந்த பாக்கியலட்சுமிக்கு நல்லா சமைக்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாது. உங்க பசங்க வளர்ந்துட்டாங்க கோபி. இனியும் அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்து அவங்கள பாக்யா கவனிக்கிறதே பெரிய விஷயம்தான். என்ன ராதிகா இப்படி பேசுற? உங்களுக்கு உங்க பழைய ஆபீஸ்ல பிரச்சனை வந்துச்சுல்ல? ஆமா வந்துச்சு. அப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட போயா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இல்ல உங்க அம்மா தான் அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்களா? இல்லையே. சரி, இப்போ கிளவுட் கிச்சன்லயே ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். ப்ளீஸ், இப்பதான் நம்ம ஹோட்டல் கொஞ்சம் சுமாரா போயிட்டு இருக்கு. நீ அதை மட்டும் இழுக்காத, வேற ஏதாவது டாபிக் பேசு ப்ளீஸ். ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அத நீங்க தானே சால்வ் பண்ணுவீங்க. ஆஃப் கோர்ஸ் நான் தான் சால்வ் பண்ணனும். வேற யார் சால்வ் பண்ணுவாங்க? எனக்கு வொர்க் பிளேஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அத நான் தான் சால்வ் பண்ணிக்கணும். சரின்னு அதே பண்ணிக்கிட்டுமே. அவனும் பெரிய பையன் தானே. அது சரி, என்னதான் கட்டின புருஷனா இருந்தாலும் லேடிஸ்க்கு லேடிஸ் விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நீங்க அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல எங்க இருந்து ஆண் பெண் எல்லாம் வந்துச்சு? ஐ நோ ஆல் லேடிஸ், ஐ நோ. எண்ட் ஆஃப் த டே நீவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாக்கியலட்சுமி தானே சப்போர்ட் பண்ணுவ. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் நியாயத்தை சொன்னேன், அவ்வளவுதான். இது பாரு ராதிகா, பாக்யா பண்றது நியாயம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். பசங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா மோட்டிவேஷனா இருக்கணும். அதே இல்லையே, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட்டிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும் கோபி? நீங்க பண்ண மாதிரியே பாக்யாவும் செழியனை உட்கார வச்சு குடிக்க வைக்கணுமா? ஏய் என்ன சொல்ற? நான் எங்க குடிக்க வச்சேன்? ஏய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோ. அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருந்தான். நான் தான் போய் போதும் ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லி குடிக்க வேணாம்னு தடுத்தேன். பாரு, நான் மட்டும் அவன்கிட்ட உட்காந்து ஆறுதலா பேசிருக்கலன்னு வச்சுக்கோ, அவன் கதையை கேட்டுக்கலன்னு வச்சுக்கோ, இன்னும் நிறைய குடிச்சிருப்பான். நான் அவன்கிட்ட போய் ஆறுதலா பேசி அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். ஹெல்ப் பண்றது நல்லதுதான். பட் பையனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, குடிக்கிறதுக்கு மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்களும் குடிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் எங்க குடிச்சேன்? ஆஹா, பெத்த பையனுக்கு நான் ஆறுதலா இருந்திருக்கேன், அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கேன், மோட்டிவேஷனலா பேசிருக்கேன். அதை அப்ரிஷியேட் பண்ணாம அந்த பாக்கியலட்சுமியை பத்தி பேசினா அதை குறப்பட்டு போறா. என்னால இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. டேஞ்சரஸ் ஃபெலோஸ்.